என்ன பண்ணுவீங்க கேட்டா வேஸ்ட் சீட்டு விளையாடுவேன்னு இல்லை சொல்றீங்க. இல்லைங்க, வேஸ்ட்டு வியாபாரம் தான் பண்ணுவாங்க. சும்மா இருக்கிற டைமில் அப்புறம் அவங்க பசங்க கூட சேர்ந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். வேறு எந்த கெட்ட வழக்கம் இல்லைங்க. அப்ப இது கெட்ட வழக்கம்னு ஒத்துக்கிறீங்க. இல்லை, அது ஓப்பனாக சொல்லிடுங்க. அப்புறம் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம எனக்கு போய் சொல்லிட்டு. சீட்டு விளையாடுறது ஒரு தொழில். அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க தொழில் பண்றாங்க. சீட்டு விளையாடுற தொழில் பண்றாங்க சொல்றாங்க. அப்படியெல்லாம் சீட்டு விளையாடுறதுன்னா நம்ம வந்து அவ்வளோக்கா ரொம்ப விளையாடுறது இல்லைங்க. சம்பளத்துக்கு வேலைக்கு போவோம், அவ்வளோதான். சம்பளத்துக்கு வேலைக்கு போவீங்களா? ஆமாம். சீட்டு விளையாடுறதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இருக்காங்க இருக்கு. எப்படி சொல்லுங்க? வேலை செய்கிற இடத்துல சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளோதாங்க. எங்க வேலை செய்றீங்க? அங்கேயும் வேலை இருக்குங்க. ஏதாவது இல்லை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதாங்க. அது இதுன்னு வாங்கி கொடுக்குறது. என்னது கொஞ்சம் சொல்லுங்க விவரமா. ஏதாவது வாங்கி கொடுக்குறதாங்க மேடம். புரியல. டீ காப்பி இல்லைன்னா வாங்கி கொடுக்குறதாங்க, அவ்வளோதான். சீட்டு ஆடுற இடத்துல போய் நீங்க டீ காப்பி வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படியே கொடுக்கலாம். கிடையாது மேடம், பொய் சொல்றாரு. இவர் தொழிலே சீட்டு விளையாட தொழில் தான். சரி, அதான் சொல்லிட்டாங்க, அவ்வளோதாங்க. தொழிலே சீட்டு விளையாட தொழில் தான். எங்கே வேணாலும் போயிடுவார் மேடம். எந்த ஊர் வேணாலும் போவார். மைசூர், கர்நாடகா. எதுக்கு அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாமே அங்கே போய் சீட்டு விளையாடுறதா மேடம். குறிப்பிட்ட ஆளுங்க இவர் கூட வச்சிருக்காங்க. இவரு தான் அந்த தொழில் எடுத்து நடத்துறவர். எக்ஸ்பர்ட்டா சீட்டு விளையாடுறதுல? ஆமா மேடம். அப்ப உங்க மேல பெட்டு கட்டுவாங்களா? அப்படி இல்லை இல்லை மேடம், பெட்டு கட்டுறது இல்லை மேடம். 4-5 பேர் சேர்ந்து ஒட்டுக்கா சேர்ந்து பணக்காரங்க எல்லாம் வர்றாங்கல்ல மேடம். இது வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அந்த மாதிரி வர்றது மேடம். இவர் கூட போய் அவங்களோட சேர்ந்து போய் இவர் போய் விளையாடுறது. 10,000 20,000 இவர் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஆள் இருக்காங்க. அதெல்லாம் விடுமா. என்னப்பா இது கொஞ்சம் சொல்லுங்களேன் விவரமா. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். எப்படி விளையாடுவீங்க கொஞ்சம் சொல்லுங்க. விளையாடுறது சும்மா எனக்கு தெரியறதுக்காக. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். அப்படி இல்லை இல்லைங்க. எப்படி சொல்லுங்க. என்னது சிஸ்டம்? என்னது? ஒன்றும் இல்லைங்க, சிஸ்டம்லாம் இல்லைங்க. ஒரு செல்ஃபோன் ஒன்று வச்சுக்கிறாப்பிள்ளைங்க. அந்த செல்ஃபோனில் வந்து ஏமாத்துற செல்ஃபோனுங்க. அந்த ஏமாத்துற செல்ஃபோனை வச்சு தான் இவங்க விளையாண்டுக்கிறது. என்னது மாதிரி? அது இவங்களோட ஹெட்டு, அதாவது வந்து இவங்க இல்லைங்க, இவங்களுக்கு பெரிய ஆளுங்க அதை விற்கிறாங்க மேடம். அந்த செல்ஃபோனில் வந்து 10 பேர் சீட்டாடுறாங்கல்ல, அதில் ஒருத்தவங்க கிட்ட அந்த பணத்தை நம்ம ஏமாத்துறது. என்னது இது? அவங்க சும்மா விளையாட்டு. அப்படி அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? என்னது இது சொல்லுங்க. என்னது இது? என்ன கம்ப்ளைண்ட்? சீட்டு விளையாட்டுலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. காசு சம்பாரிச்சு கொடுக்குறதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா, வேற ஒருத்தர் கூட போறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா? அப்ப எல்லாம் செய்றீங்க. இல்லை, எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க, எதுக்காக வந்திருக்காங்க? எல்லாமே நான் வந்திருக்கேன், எல்லா பிரச்சனைக்குமே வந்திருக்கேன் நான். இவங்க பண்ணதெல்லாம் நாயங்களா? என்ன பண்ணேன் நான்? நீங்க ஒண்ணுமே பண்ணல. எல்லாம் நான் பண்ணினது சரி இருக்கட்டும். சரி, நீ பண்ணினது சொல்லு. ஆம்பளை வந்து தப்பு செஞ்சா உலகம் ஏத்துக்குங்க. யாரு சொன்னது? இல்ல, பொதுவா நீங்க சொன்னா உலகம் ஏத்துக்குமா? சரி, அவ செஞ்ச தப்ப நம்ம சொல்லி காட்ட வேண்டியது இல்லை. ஆம்பளை ஏத்து உலகம் ஏத்துக்குமா? இப்படித்தான் மேடம் என்று சொல்றது. ஆம்பளை 1000 நாளைக்கு தான் இதையே சொல்லி வண்டி ஓட்டுவீங்க மேடம். அப்படி நான் சொல்ல வரலைங்க. அப்படி நான் சொல்லவே இல்லை. சிரிப்பு தான் வருது. சிரிப்புக்காக சொல்ல கேவலமா இருக்கு. ஐயோ, அவ செஞ்ச தப்ப நாம சொல்லி காட்டினா அதுக்கு என்ன அர்த்தங்க? அவ என்ன தப்பு செஞ்சா? சரி, அதை விட நான் செய்யலைங்க. அவங்க ஒண்ணுமே செய்யலைங்க. எதுவுமே செய்யல. செஞ்ச மேடம், நானும் தவறு செஞ்சேன். நீ பண்ண சவால்களா பஸ். அதை நான் வெளிப்படுத்த விரும்பவே இல்லைங்க. அதெல்லாம் வேண்டாங்க. அது நான் இல்லை. என்ன எங்கிட்ட தப்பு நிறைய இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும். அந்த பொண்ணுகிட்ட ஏன் பேசுனேன்? யாருங்க? சில கேள்வி கேட்கறேன். கேட்டுக்கோ. அந்த பூரணிங்கிற பொண்ணுகிட்ட எவ்வளவு தூரம் நான் போராடினேன். ஏன் பேசினேன்? என்ன காரணத்தினால பேசினேன்? இது வந்து மேடம், இது வந்து தேவையில்லாத கேள்விங்க மேடம். இங்க வந்து இது வந்து தேவையில்லாத கேள்வி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லி வந்து இப்படி நீ பேண்ட் சட்டை போட்டுட்டு இப்படி இருக்கிறிய, ஒரு கேள்வி கேட்காத கேள்வி கேட்கறேன். ஏன் அப்புறம் பிரிஞ்சு போனீங்க? இவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. அடிச்சு மூஞ்சியெல்லாம் காயம் பண்ணி ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு. எதுக்கு அடிச்சாரு? அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னது. அதுக்கு முன்னாடி நீங்க மாசமா இருந்தீங்கல்ல, அப்போ உங்களை அவர் தானே பார்த்தாரு? அவர் தான் பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? அந்த நகை பிரச்சனை கொஞ்சம் இருந்துச்சு மேடம். என்ன இது நகைனா என்னோட நகை வச்சுருந்தோம். என்னோட நகையை நான் எங்கள் அம்மா அப்பா எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க. ஒரு செயின், டாலரு, தோடு, கொலுசு தோடையும் நான் பேக்கில் வச்சுருந்தேன். செயின் டாலரையும் இவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சாப்பாடுக்கு கொஞ்சம் வழி இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் கொடுத்து அடகு வச்சு அந்த பணத்தை வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு அப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இவர் எனக்கு தெரியாமையே அந்த கொலுசு இதை எடுத்து போய் அடகு வச்சுட்டு நான் வந்து பேக்கில் வந்து தேடுறேன். என்கிட்ட சொல்லக்கூட இல்லை. பேக்கில் வச்சு தேடுறேன். இவர் சொல்லாமல் அப்புறம் கேட்ட பிறகு சொன்னார் இவர், நான் அடகு வச்சுட்டேன் அதையும் சேர்த்து. ஆனால் அது திருப்பி தரேன்னு 1.5 வருஷமாக இழுத்து இன்னும் கண்ணில் கூட காமிக்கல மேடம். வேற என்ன பிரச்சனை பண்ணுவார்? அப்புறம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு தாலி மஞ்சள் தான் போட்டிருந்தார்.
போட்டிருந்தேன். அது வந்து குளிச்சு ஈரத்தில் ரொம்ப இதாகிடுச்சு மேடம், பாதியாக உடஞ்சிருச்சு. அது தாலி கேட்டதுக்கு தாலி 1.5 வருஷமாக எடுத்தாரு. இன்னும் பிள்ளை பிறந்து 7 மாதம் ஆச்சு, இன்னும் தாலி எடுத்து கொடுத்த பாடு இல்லை. சரி, ஒரு நாள் தாலி எடுத்து கொடுக்க முடியல, அந்த மஞ்சளாச்சும் எனக்கு வாங்கித்தா, உடஞ்சி போச்சு அப்படின்னு மாசமாக இருக்கும்போது கேட்குறேன், அப்பயும் வாங்கி தரல. இவர் ரொம்ப தொந்தரவு பண்ணார் மேடம். இவர் என்ன தொந்தரவு பண்ணார்? அடிக்கிறது. எதுக்கு அடிப்பாரு? அந்த நகையை கேட்டால் பிரச்சனை வரும் மேடம். உங்களுக்கு சமைச்சு போடல அவர்? சமைச்சு போட்டார். உங்களோட துணி துவைக்கல? துணி வந்து இப்போ தான் சிசேரியன் பண்ணி முடியாதப்போ தான் துவைச்சு பண்ணார்ல. பண்ணார். உங்கள் அம்மா வந்து பார்க்கல, அவர் தானே பார்த்தாரு. அப்புறம் எதுக்கு அவர் மேலே இப்படி பழி போடுறீங்க? லவ் பண்ணி தானேம்மா கல்யாணம் பண்ணேன். இப்போ திடீர்னு அவரை பிடிக்கல சொன்னேன் அர்த்தம்? எனக்கு பிடிக்கல மேம். ஏன்? இப்போ தான் தெரியறதா இன்னும் பணக்காரர் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு? லவ் பண்ணும்போது தெரியல. அப்படியெல்லாம் இல்லை. அவர் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு வச்சிருக்கலாம் இல்லையா? வச்சிருந்தா 1.5 வருஷம் திருப்பி கொடுத்துருக்கலாம். வீட்டை முடியாமல் போயிருக்கலாம், உனக்கு டெலிவரி செலவு வந்திருக்கலாம். டெலிவரி செலவுனா இப்போ தான் மேம் வந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த காசை? அவர்கிட்ட தான் மேம் கேட்கணும். கேளுங்க. ஏன் சம்பளத்தை கூட என்கிட்ட வந்து கொடுக்க மாட்டார் மேடம். என்ன பண்ணுவார்? அது தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். வாரத்தில் 3 நாள் சமைக்கிறேன் கடையில் தான். இந்த அப்படியெல்லாம் இல்லை எனக்கு மேடம். முடியலை, இடுப்பு பீஸ் வெட்டுறது மேடம். துணி வெட்டிக்கிட்டு எனக்கு இடுப்பு வலிக்குது, என்னால் சமைக்க முடியாது. முன்கூட்டியே சொல்லி நம்ம வந்து சமைக்கலாம் மேடம். நான் சமைப்பேன் மேடம், எல்லா வேலையும் எனக்கு தெரியும் மேடம். என்னது பீஸ் வெட்டுறது? பனியன் பீஸ்னால் இது திருப்பூரில் வந்து இது நல்ல காசு மேடம். இந்த பிசுறு மாதிரி துணி பிசுறு வெட்டுறது அதுக்கு என்ன காசு. இந்த பொண்ணு அந்த வேலை பார்ப்பாப்புல வீட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டு எனக்கு இடுப்பு வலிக்குது, என்னால் கால் முடியலை, சமைக்க முடியாது, நீ கடையில் வாங்கிட்டு அப்படியே நான் சொன்னதே கிடையாது. கடையில் சாப்பிட நான் ஃபோன் பண்ணி தரேன் மேடம். நம்பர் நான் பேசி கூட நான் மாசமா இருந்தும் கூட நான் சமைச்சிருக்கேன். இந்த பொண்ணை எந்த வேலையும் பார்க்க எல்லாம் நக்கல் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. கிண்டல் பண்ணுவாங்க என்ன. ஏடா பொண்டாடி இந்த வேலையெல்லாம் பார்க்குறியா, அடுத்தவங்க என்னடா மரியாதைன்னு கேட்பாங்க மேடம். நான் சொல்லுவேன், என்னை நம்பி வந்தவளுக்கு நான் தான்டா செய்யணும், வேற யாரும் செய்ய முடியாதுன்னு நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் மேடம். சரி, அவங்க வேற மாதிரி சொல்றாங்களே, நகை வச்சது தான் மேடம். எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லாம நகை எடுத்தீங்க? வண்டி எடுத்துட்டேன் மேடம், கையில் காசு இல்லை, ஓனரும் லீவ் போட்டாங்க, கம்பெனி லீவ் ஆகிட்டு அந்த இடத்துக்கு வாங்கி வச்சு சொல்லிட்டோம். அடுத்தது கேட்டாப்புல வந்து பொங்கலுக்கு வந்தாப்புல, பொங்கல் முடிஞ்சு வந்து என்கிட்ட கேட்டாப்புல, இது மாதிரியா வச்சுட்டு தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டேன் மேடம். உங்க ஊருக்கு போன மேடம், கார் சொல்லணும், கார் எடுத்து ஃப்ரெண்ட்ட வச்சிருக்கேன்னு சொன்னாரு மேடம். சரிம்மா, அவர் செஞ்சது தப்பு தான், அதுக்காக வாழ மாட்டேன்னு சொல்றதெல்லாம் நியாயம் கிடையாதுமா. எனக்கு வேண்டாம் மேடம். ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு இது கேளுங்க மேடம். நீங்களே கேஸ் போட்டிருக்கீங்களா ஏமாத்தி கல்யாணம் பண்ண? அப்படியெல்லாம் இல்லை. என்ன கேஸ் போட்டிருக்கீங்க? இதுல மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட். ரொம்ப தொல்லை பண்றாருன்னு கேஸ் போட்டு. என்ன தொல்லை பண்ணாரு? போன்ல அசிங்கமா பேசுறது, என்ன பேசுறதுல எங்க அம்மாவை, நீ உங்க அப்பா வச்சிருக்கியா, அதனால என் கூட வர. திருப்பூருக்கு உங்க ஊருக்கு என்ன மேடம்? இவங்க போவேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நான் போன் பண்ணதுக்கு என்ன? அவங்க எதை சொல்றாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க சொல்றது கரெக்ட் மேடம், திட்டினேங்கிறாங்க. நான் அவங்க அப்பாட்டையும் பேசி பார்த்தேன், அவங்க அம்மாட்டையும் பேசி பார்த்தேன். அவங்க அப்பா சொல்றாரு பொட்ட பையங்கிறாரு மேடம். என்ன எனக்கு வந்து என்ன மேடம்? அப்படியெல்லாம் சொன்னது இல்லை மேடம். சொன்னா இவங்க அப்பாவே சொன்னாரு மேடம். நாங்க பேசினதே இல்லை. இந்த பொண்ணோட சொன்னேன் மேடம், ஃபோன்ல சொன்னேன், நீ புள்ள வைக்கிறதுக்கு நான் கிடைச்சேன்னடா. அப்பயே ஃபோன் பண்ணி சொன்னேன் மேடம், என்னது அவங்க அப்பா என்ன இந்த வார்த்தை என்னை கேட்குறாரு, நான் சொல்லி நீ ஊருக்கு போனியே, இப்போ உங்க அப்பா வந்து என்ன இந்த வார்த்தை கேள்வி வைக்கிறாரு, என்ன நான் பதில் சொல்ல? ஏன்டா நீ படுத்து புள்ள வைக்கிறதுக்கு இல்லை மேடம். கேளுங்க மேடம், நான் இந்த பொண்ணுகிட்ட டேரக்டா சொன்னேன். அப்படியெல்லாம் சொன்னதே கிடையாது. இப்போ உங்க அப்பா அம்மா தப்பே பண்ணல, இவர் தான் எல்லா தப்பும் பண்ணாரு. எங்க அப்பா அம்மா தப்பு பண்ணல மேடம், இவங்க தான் எல்லா தப்பும் பண்ண, நீ தப்பு பண்ணல. நான் பண்ணியிருக்கேன், அது உண்மை. அப்போ திடீர்னு விட்டுட்டு போயிட்டு பார்க்க முடியாது சொன்ன என்ன அர்த்தம்? அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண தெரிஞ்சது இல்லை, லவ் பண்ண தெரிஞ்சது இல்லை. ஒருத்தரோட வாழ்க்கையை அப்படியே தூக்கி போட்டுட்டு போகலாமா? ஒரு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும், அதுக்குன்னு தண்ணி எடுப்பாரா? தண்ணி எப்பயாவது. அதனால பிரச்சனை அடிக்காமே என்னைய அடிக்கிறாருல மேடம். எதுக்கு அடிக்கிறாருமா? அந்த நகை பிரச்சனை தான். அந்த நகை பிரச்சனை இல்லாம வேற பொய்யா சொல்றது. எதுக்கு பொய் சொல்றாரு? அந்த நகையை வச்சுதான் மேடம். இந்த நகை மேட்டர் இல்லாம வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அவனுக்கு?